வணக்கம் மக்களை. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அப்பாவை உயிரோடு பார்த்தது பிக் பாஸ் வீட்டில்தான். அப்புறம் அவரை பார்க்கவே கிடையாது. கண்கலங்கிய லாஸ்லியா. வாங்க என்ன தகவல், அவங்க குடும்பத்துக்குள்ளே என்னதான் பிரச்சனைன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இலங்கை தமிழரான லாஸ்லியா பிக் பாஸ் தமிழ் சீசன் 3 சீசனில் பங்கேற்று அழகான இலங்கை தமிழில் பேசி தமிழர்களின் ரசிகர்களில் மனம் இடம் பிடித்தாங்க. தற்போது வளர்ந்து வரும் நடிகையாக இருக்கும் இவங்க மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய லாஸ்லியா அப்பாவை கடைசியாக பிக் பாஸ் வீட்டில் தான் பார்த்துருக்காங்க. அதன் பிறகு தான் பார்க்கவே இல்லை என்று கண்கலங்கி பேசிய வீடியோ இணையதளத்தில் அதிகமாக இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க ரசிகர்கள் எல்லாருமே. இலங்கையில் செய்தி வாசிப்பாளராக தொகுப்பாளராக இருந்த லாஸ்லியா விஜய் டிவியில் ஒளிபரப்பான த பிக் பாஸ் தமிழ் சீசன் 3 போட்டியாளராக கலந்து கொண்டு பிரபலம் அடைந்தாங்க. அந்த சீசனில் கவின், சாண்டி மாஸ்டர், சேரன், முகேன் என பலருமே இருந்தாங்க. இந்த சீசன் ரசிகர்கள் மிகவும் பிடித்தமான சீசனாக மாறியது. லாஸ்லியாவாக கவினும் காதலித்து வந்திருக்காங்க. அப்போது 10 வருடங்களுக்கு பிறகு மகளை பார்ப்பதற்காக கன்னடாவிலிருந்து லாஸ்லியாவுடைய அப்பா காதலிப்பதற்குத்தான் இங்கு வந்தியா என்று லாஸ்லியாவை கடுமையாக திட்டி தீர்த்தார். அதன் பின்பு லாஸ்லியா கவினிடம் பேசாமல் இருந்தாருங்க. இதனால் கவின் பணப்பெட்டி எடுத்துக்கொண்டு வெளியில் வந்துட்டார். வெளியே வந்த பின்பு லாஸ்லியா கவின் இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளதே கிடையாது. இவர்களின் காதல் பிரேக்கப் ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் தான் லாஸ்லியா தந்தை உயிரிழந்து போனார். சினிமாவில் கவனம் செலுத்தி நடிக்க தொடங்கினாங்க லாஸ்லியா. ஹர்பசன் சிங் நடித்த ஃப்ரெண்ட்ஷிப் படம் மூலம் சினிமாவுக்கு லாஸ்லியா அறிமுகமான பின்பு கூகுள் குட்டப்பா படத்தில் நடித்திருந்தாங்க லாஸ்லியா அவங்க. இந்த நிலையில் தற்போது லாஸ்லியா நடித்திருக்கும் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படம் 24ஆம் தேதி தியேட்டரில் வெளியானது. அருண் ரவிச்சந்திரன் இயக்கி வரும் இந்த திரைப்படத்தில் ஹரிபாஸ்கர், பிக் பாஸ் ராயன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கலமையான விமர்சனத்தை பெற்று வரும் நிலையில் ப்ரமோஷன் நிகழ்ச்சி கலந்து கொண்டு பேசிய லாஸ்லியா, தொகுப்பாளர் அப்பா ரொம்பவே கண்டிப்பானவராக என் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் உங்கள் மீது அவ்வளவு கோவப்பட்டார் என்ற கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு பதிலளித்த லாஸ்லியா, அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் கிடையாது, ஆனால் அந்த நேரத்தில் பிக் பாஸ் என்னது அவருக்கு தெரியாது. பிக் பாஸ் நிகழ்ச்சி அவர் பார்த்தது கூட கிடையாது. நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன் என்ன சொன்னதுமே கூட போய் தொகுப்பாளே நீ போறியா என்று கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட சொன்னேன். நான் நிகழ்ச்சிக்கு போனதுக்கு பிறகு நான் 100 நாள் வெளியே வர முடியாது என்ற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. கனடாவிலேருந்து வந்திருந்த அப்பா பிக் பாஸ் ஷோக்குள்ளே கால் பண்ணி, நான் 3 நாள் தான் இருப்பேன், மறுபடியும் கனடா வரைக்கும் போயிடுவேன், அதுக்குள்ளே என் மகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்ப சொல்லி போயிட்டு கேட்டார். ஆனால் சேனல் அதுக்கு ஒத்துக்கவே கிடையாது. அப்போ தான் அப்பா உள்ளே வந்து பார்த்தாரு. நான் அப்பா கடைசியாக இந்த பிக் பாஸ் வீட்டில் தான் பார்த்தேன். நான் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அப்பா மீண்டும் கனடா போயிருந்தார். அதன் பிறகு அவரை நான் பிணமாகத்தான் பார்த்தேன் என்று கண்ணீருடன் லாஸ்லியா அவங்க பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.